மக்களே, இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா லேடிஸும் காலையில் எந்திரிச்சா வாசல் தெளிக்கிறது, கோலம் போடுறது எல்லாம் நம்ம தான் பார்க்கணும். டீ போடுறது எல்லாமே. ஏமா மருமகளே, இன்னும் என்ன பண்ற? கோலம் போட்டுக்கிட்டே இருக்க, எவ்வளோ நேரம் போடுவ? அத்தே, மார்கழி மாசம்ல நல்ல கலர்லாம் போட்டு போடுறாத்தே, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, நல்லா அழகா தான் இருக்கு. என் மக என்ன பண்றா உள்ள? நாத்து தான் அத்தே, அது தூங்கிட்டு இருக்கத்தே நல்லா. ராத்திரிலாம் நல்லா உட்காந்து ஃபோனை நோண்டுவா, இப்போ நல்லா தூங்குவா எழுப்ப எழுப்ப. விடுங்கத்தே, சின்ன பொண்ணு தானே, தூங்கட்டும். நீ கம்முன்னு இரு, கல்யாணம் பண்ற வயசு ஆயிடுச்சு, எரும மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கு. 10 மணி ஆனாலும் எந்திரிக்கிறதில்ல. இந்த பால் எடுத்துட்டு போய் நீ டீ போடு, நான் அவளை போய் எழுப்புறேன். சரிங்க அத்தே, நான் போய் டீ போடுறேன். மருமகளே, டிஃபன் என்னம்மா செய்ய போற? அத்தே, பொங்கல் செய்ய போறா அத்தே, குக்கரில் வச்சுட்டு அத்தே எல்லாமே. அண்ணி, எனக்கு பொங்கல்லாம் பிடிக்காது, எனக்கு பூரி போட்டு தாங்க. நல்லா பூரி தின்னு தின்னு தான் பூரி மாதிரி இருக்கிற. மருமகளே, நீ பொங்கல் செஞ்சு தேங்காய் சட்னி வச்சு விடுமா. அம்மா, ஏமா நீ இப்படி இருக்க? அண்ணியே செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னா கூட நீ செய்ய விட மாட்டேங்கிற. கல்யாணம் ஆகிற வயசு ஆயிடுச்சு, இன்னும் நீ பூரி வேணும் அதை வேணும் நீங்கள் உட்காந்து அதிகாரம் பண்ணி இரு உங்கள் அண்ணன் வரட்டும், முதல்ல உனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறேன். ஆமாம், இதை சொல்லி சொல்லி பேக்மெயில் பண்ணி எங்கன்னா வேலைக்கு போவோம், அதெல்லாம் அறிவில்லை. பூரி வேணும் அது வேணும்ன்ட்டு நல்லா உட்காந்து சாப்பிடு, ஃபோனை நோண்டு, இதை மட்டுமே பண்ணினிரு. காலையிலையும் உன் ராமாயணத்தை பாடாத, நீ வாயை மூடு. வாயை உடச்சிரு வேண்டி, ஓவராக வாயை பேசிகிட்டு இருக்க. குடிச்சிட்டு போய் துணி துவைக்கிற வேலையை பாரு. அத்தே, நான் பொங்கல் செஞ்சு வச்சுட்டு போகிறேன், நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க. நம்ம ஏரியில் மழை பெஞ்சிச்சுல, அதனால் மீனுங்க நிறைய இருக்கான். நான் போய் கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு வரேன். மாலாக்கா சொல்லிச்சு, மத்தியானம் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணலாம். சரிம்மா, நீ போயிட்டு வா, இவளை வச்சு நான் எல்லா வேலையும் வாங்கிக்கிறேன், நீ போ. என்னது, நான் வேலை செய்யணுமா? நானும் மீன் பிடிக்க போகிறேன். அதை அவள் பார்த்துப்பா, அங்கே சாமான் இருக்கு, போய் கழுவு போ. ஏம்மா, எல்லார் வீட்லேயும் மருமகளை தாம்மா வேலை வாங்குவாங்க, இந்த வீட்டில் மட்டும்தாம்மா நீ பெத்த பொண்ணு இவ்வளோ வேலை வாங்குற. ஏய், வாய மூடு, எல்லா வேலையும் அவள் தான் பார்க்குறா, நீ சும்மா சுற்றிக்கிட்டு தான் வர. அத்தே, நான் போய் மீன் பிடிச்சிட்டு வரேன் அத்தே. சரிம்மா, நீ போயிட்டு வா, பார்த்து போ. என்னடி மயிலு, இந்த பக்கம் வந்திருக்க? நம்ம ஆற்றுல நிறைய மீன் வந்திருக்கு சொன்னாங்க, மழை பெஞ்சதுல, அதனால தான் பிடிச்சிக்கலான்னு வந்தேன். ஏன் இன்னும் 4 மாதம் கழிச்சு வாய? இருக்கிற எல்லா மீனையும் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நீ இப்போ வந்திருக்க? என்னடி சொல்கிற, மீன் இல்லையா அப்போ? ஏண்டி, மழை பெஞ்சு வெள்ளமாக போச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ மீன் இருந்தது, நீ எத்தனை நாள் கழிச்சு வந்து மீனை கேட்குற? சரி சரி, இப்போ இருக்குதா இல்லையா? நான் வேணா தண்ணிக்குள்ளே இறங்கி பார்த்துட்டு வந்து சொல்லட்டா? புடிடி. இவ சரியான பைத்தியக்காரியா இருப்பா போல, இவளை நம்ம எங்கே கூப்பிட்டோ இவ வந்துட்டா. பிடிச்சா எனக்கும் 2 குடுடி. இப்போதான் மீன் இல்லை அது இல்லைன்னு சொன்னேன், இப்போ எனக்கு வேணும்னு கேட்குற. இருந்தா குடுன்னு சொன்னேன், இல்லைனா விடு. இவ குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வாய் ஓவராக இருக்குது. அதை யார் சொல்கிறது பேர், கிழிஞ்ச வாயி. சரி சரி, புடி, நின்று கதை பேசினே இருந்தா எப்படி? இன்னும் ஒரு மீன் கூட நமக்கு மாட்டவே மாட்டேங்குதே. ஏய், இன்னும் நல்லா நடுவில் விடுடி, தூண்டில. ஏய், வாய் முட்டு கம்முனு இல்லைன்னா தண்ணியில் பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். இந்த சோடா புட்டிக்கு திமிரு ஓவராக இருக்குதே. என்ன ஒரு மீன் கூட மாட்டவே மாட்டேங்குது? 1 மணி நேரமாக உட்காந்து பிடிக்கிற ஒரு மீன் கூட வரலையே. இவன் மீன் பிடிக்கிற மாதிரி தெரியலையே. ஏய் சோடா புட்டி, எனக்கு மீன் வேணாம், நீயே பிடிச்சிட்டு போ, நான் கிளம்புறேன். போய் தொலை, அப்பயாச்சும் மீன் மாட்டுதா பார்க்கலாம். ரொம்ப டயர்டாகுது, இந்த மீன் ஒன்று கூட மாட்ட மாட்டேங்குது. சே, ஆஹா, ஏதோ ஒன்று மாட்டிக்கிச்சு, தூக்க முடியலையே, வெயிட்டாக இருக்குதே. ஒருவேளை சுறா மீனாக இருக்குமோ, அதான் இவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஆஹா, இந்த மீன் இவ்வளோ அழகாக இருக்கே. இவ்வளோ அழகான மீனா? சரி, வந்ததுக்கு இந்த ஒரு மீனாச்சும் கிடச்சதை எடுத்துகிட்டு போவோம் வீட்டுக்கு. நான் மீன் பேசுகிறேன் மயிலு. என்னடா இது, மீன் பேசுது? நான் மந்திர மீன், உனக்கு என்ன வேணுமோ நான் தருவேன், நீ என்ன கேட்டாலும். அப்படியா? மீன் பேசுதே, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அத்தே அத்தே, இங்கே வாங்கல, சீக்கிரம் வாங்க. எங்கள் அத்தே கூப்பிட்ட உடனே வருதா பாரு, என்ன பண்ணுதுன்னே தெரில அது. அத்தே சீக்கிரம் வாங்க அத்தே. இங்க எம்மாடி மருமகளே, ஏன் கத்திட்டு இருக்க? என்ன ஆச்சு? அத்தே அத்தே, நான் ஆற்றுக்கு மீன் பிடிக்க போனேன்ல அத்தே. ஆமாம் போனேன், என்ன இப்போ அதுக்கு ஒரே மீனை பிடிச்சிட்டு வந்திருக்க? அத்தே, இங்கே நான் சொல்கிறது கேளுங்க அத்தே, இந்த மீன் பேசுது அத்தே, இது அதிசய மீன் அத்தே. எம்மாடி மருமகளே, என்ன சொல்கிற? மீன் பேசுமா? அட ஆமாம் அத்தே, இவ்வளோ நேரம் மீன் பேசுச்சு அத்தே. கடவுளே, என் மருமகளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சே, வெயிலில் சுத்தாதன்னு சொல்கிறல, நீ கேட்டியா? அட கடவுளே, எங்கள் அத்தையை எப்படி நான் நம்ப வைக்கிறது? மீன் இவ்வளோ நேரம் நீ என்கிட்ட பேசினல, என் அத்தைக்கிட்ட பேசு, சீக்கிரம் பேசு மீன். ஆமாம், நான் மந்திர மீன் தான். நான் இவ்வளோ நேரம் உன் மருமக கிட்ட நான் பேசிட்டு தான் இருந்தேன், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருவேன். எனக்கு தலை சுத்துதே மருமகளே, இது என்ன மீன் பேசுது? இவ்வளோ நேரம் நான் அதை தானே அத்தையை சொன்னேன். ஆனால்
ஒரு கண்டிஷன், என்னை வெட்டக்கூடாது. உங்களுக்கு நான் என்ன கேட்டாலும் நான் தருவேன். மருமகளே, ஏதாச்சும் கேளு, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே அத்தே, நல்ல ஐடியா. மந்திர மீனே, நான் ஆற்றுக்கு போனேன், எனக்கு எந்த ஒரு மீனுமே கிடைக்கல, நீ தான் எனக்கு கிடைச்ச. இப்போ சமைக்க எங்களுக்கு எதுவுமே இல்லை, ஒரு கூடை ஃபுல்லாக மீன் வேணும். எங்கே கூட பார்க்கலாம்? அவ்வளோதானே, இப்போ தரேன் பாருங்க. ஓம் க்ரீம் 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 தூம். மாமியாரும் மருமகளும் என்னை டெஸ்ட் பண்ணீங்கல்ல, இப்போ பத்தியா நீங்கள் கேட்ட மாதிரி கூட ஃபுல்லாக மீன் கொடுத்துட்டேன். இப்போ நம்புறீங்களா? சாரி மீன், எங்களை மன்னிச்சிடு, நாங்கள் தெரியாமல் டெஸ்ட் பண்ணிட்டோம். உண்மையிலே நீ மந்திர மீன் தான். ஆமாம் இப்போ நம்புகிறோம், கேட்டதை கொடுத்துட்டேன். நீ உண்மையிலே மந்திர மீன் தான். ரொம்ப நன்றி மீன். என்னை வெட்டக்கூடாது, என்னை தண்ணியில வச்சு வளர்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எப்போ என்ன கேட்டாலும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றி மீன். மருமகளே, எனக்கு இன்னும் ஷாக்கு போகவே இல்லை. என்னால் இதெல்லாம் நம்பவே முடியலையே. அத்தே, நமக்கு கிடைச்சிருக்கிறது அதிசய மீன் அத்தே, இதை யார்கிட்டயும் வெளியே சொல்லக்கூடாது. சரிம்மா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீயும் யார்கிட்டயும் சொல்லாத. மந்திர மீனே, எனக்கு ஒரே ஒரு ஆசை, எனக்கு ஒரு பெரிய பட்டு புடவை வேணும், நகைலாம் வேணும். உடனே வரவை பார்க்கலாம். மீன், என்னால் நம்பவே முடியல, இவ்வளோ அழகா இருக்கு புடவை, நகை எல்லாமே நல்லா இருக்கு மீன். மீன், உண்மையிலே நீ அதிசய மீன் தான். சரி சரி, என்ன தண்ணிக்குள்ள விடுங்க, அப்பதான் நான் இருக்க முடியும். இதோ உடனே விடுற மீன். அத்தே, என்ன இப்படியே வாய் பொளந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? எம்மாடி மருமகளே, இதெல்லாம் உண்மையா? என்னால் நம்பவே முடியலடி. அத்தே, இன்னுமா நீங்கள் நம்பலை? என் ட்ரெஸ்ஸை பாருங்கள், நான் கேட்ட உடனே பட்டு புடவை நகை எல்லாமே அதிசய மீன் கொடுத்துருச்சு. ஆமா ஆமாடி. சரிங்க அத்தே, இதை வெளியே யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இந்த மீனை வச்சே நம்ம பெரிய பணக்கார ஆயிடலாம். நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கும் இந்த அதிசய மீன். ஆமா ஆமாடி, கரெக்டு தான். மக்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மந்திர மீனே, என்னோட சப்ஸ்கிரைபருக்கு பாய் சொல்லுங்க. எல்லாருக்கும் பாய்.